ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் ஏரியா சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏரியா சார்ட் அப்படின்னா என்ன, இது எதற்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பது உள்ளிட்ட எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு ஒரு டெமோவாக செஞ்சு காட்ட போகிறேன், சொல்லியும் கொடுக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே எக்ஸலில் இருக்கக்கூடிய சார்ட் கிரியேஷன், அதே மாதிரி ஃபார்முலாஸ், டெம்ப்ளேட் கிரியேஷன் எல்லாம் குறித்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் எல்லா வீடியோவுமே வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் எக்ஸலில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஈஸியாக வர முடியும். தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் தொடர்ச்சியாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட போகிறேன். அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டெமோ டேட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே உங்களுக்கு சாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏரியா சார்ட் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போது இதே டேட்டாவை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியா சார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பொதுவாக இப்போ பாருங்கள், இந்த 2 டேட்டாவையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி அதோட மந்த் வைஸ் சேல்ஸ் டேட்டா இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் கொடுத்துருங்க. இப்போது இங்கே லைனை கிளிக் பண்ணுங்கள். 2D லைனில் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் சார்ட் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ஏரியா சார்ட் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஏரியா சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 2D ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் சார்ட்டுக்கும் ஏரியா சார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். நல்லா பாருங்கள், அதே லைன் சார்ட்டோட அதே இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. பட் என்னென்னா ஏரியா சார்ட்டில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கு. ஸோ ஏரியா சார்ட் அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவர்டாக இருக்கும், கலர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க டேட்டாவை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா சார்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சில நேரங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா சார்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைன் சார்ட்டும் ஏரியா சார்ட்டும் கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் தான். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபில்லாக இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு ஏரியா சார்ட்டோட டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இது ரெண்டையும் நான் இப்போது டெலிட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம இந்த கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே ஏரியா சார்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன்சர்ட் போயிருங்க. அதே மாதிரி அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 2D ஏரியா சார்ட் இருக்கும். இப்போது நீங்கள் யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஏரியா சார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த வேல்யூஸை வச்சு லைன் சார்ட் கிரியேட் பண்ணும்போது மல்டிபிள் லைன்ஸ் இந்த மாதிரி அதாவது இப்படி கிராஸ் பண்ணி போகுமோ அதே மாதிரி தான் இதுவும் போகும். ஸோ இப்போ இதை நீங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட கலரை நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அதே கலருக்கு நான் மாற்றிக்கிறேன். பட் டிரான்ஸ்பரன்சியை மட்டும் நான் குறைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிராஃப் இதோட இது இங்கே ஃபுல்லாக வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையுமே உங்களால் பார்க்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷோ ஆன மாதிரி தான் ஷோ ஆகும். பட் நிறைய பேர் இந்த ஏரியா சார்ட்டை எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் கேட்டகரிஸ் எப்படி அதாவது ஓவரால் வேல்யூவுக்கு கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஏரியா சார்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு காலம் சார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதோட இன்னொரு வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு ஏரியா சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இதை அதே மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. அதே மாதிரி அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்டு ஏரியா சார்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குமுலேட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு இந்த கேட்டகரியும்
ஓவரால் வேல்யூவுக்கு எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அந்த ஏரியாஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியில் இந்த ஃபஸ்ட்டு இதான் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இதோட ஏரியா ஹையாக இருக்கும். அதே இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்தில் இது லோவாக இருக்கும், இது அதிகமாக கான்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஓவரால் வேல்யூவில் ஒவ்வொரு கேட்டகரிஸும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஸ்டாக்கடு காலமில் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி ஸ்டாக்கடு ஏரியாலையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை இது பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் இந்த 100% தேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போது இந்த ஓவரால் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கிராஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா 100%. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது இது ஹோல் கிராஃப்மே வந்து பார்த்திங்கன்னா 100%. அதில் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த 100% ஸ்டாக்டு ஏரியா சார்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் இந்த ஏரியா சார்ட்டை உங்களுடைய டெம்ப்ளேட்ஸில் விசுவலைசேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஏரியா சார்ட் குறித்து நம்ம டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சார்ட் குறித்து வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். தொடர்ச்சியாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.